ஹாய் காய்ஸ், டுடே சண்டே ஜூலை 9 ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்து உட்காந்தாச்சு. நான் ஏன் ஒரு வழியான்னு சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட இப்போ டைம் வந்து ஒரு 9:45 ஆயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துக்கு நான் வரத்துக்காக கிட்டத்தட்ட 9:15லேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன், அவ்வளோ என்னால் அதை முடியல. நான் போய் பெட்டில் படுத்துட்டேன் ஒரு ஸ்டேஜில். சரி, இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஆகணும், நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இது பண்ணி ஆகணும்னு வந்து கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் நான் என் மைண்டு போராடி ஒரு வழியாக வந்து இங்கே உட்காந்தாச்சு. ஸோ உட்காந்ததுக்கப்புறம் ஒரு புது ஃப்ரெஷ்னஸ் எல்லாத்தையும் உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். ஸோ ஓகே, இன்றைக்கி எப்படி டே போச்சுன்னா, இன்றைக்கி கொஞ்சம் நான் நல்ல டே தான். இன்றைக்கி சண்டே. ஸோ சில கமிட்மெண்ட் இருந்தாலும் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் இன்வால்வ் ஆகிடுனேன். எந்த மாதிரினா, இன்றைக்கி காலையில் கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்படின்னா, மைண்ட் செட் ஓரியன்டாக எப்படி புதுசு விஷயங்கள் கற்றுக்கலாம். நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி டேவில் எப்படி ஒரு ஒர்க்கு டீம்லேருந்து முடிச்சு வாங்குறது, எப்படி ஒரு ஒர்க்கை அசைன் பண்ணுறோம்னா அந்த ஒர்க்கை அவங்கள முடிக்க வச்சு இது பண்ணுறது. ஸோ அதுக்கு நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் கிடச்சிருந்துச்சு. அந்த ஒர்க் கல்ச்சர் எப்படி அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த ஒர்க் கல்ச்சர் வந்துட்டு எப்படி மற்றவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்க மாதிரி, ஒரு டீம் கொலாபரேட்டிவாக இருக்க மாதிரி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா என் வால் ஃபுல்லாக நான் அன்றைக்கெல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ அதில் எடுத்த நோட்ஸை இது திரும்ப பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒர்க் கல்ச்சர் மெயின்டைன் ஆகணும். ஸோ நான் அப்படியே அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல டேவாக இருந்துச்சு. ஏன்னா நான் என்னோடய ரொட்டீன்ஸ், என்னோடய டிசிப்ளின்ஸ், நான் டிசிப்ளின் பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரெகுலேட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏஜென்சியாக பிப்ரவரி மந்த்லேயே இதோட சீடை போட்டிருந்தோம், அதை ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். பட் ஏதோ ஒரு லைக்லி அதை அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவோ ஏதோ ஒரு வகையில் ஸ்லோவாக ஏதோ ஒரு இடத்துல தப்பான இடத்துல எஃபோர்ட் போடுற மாதிரி அதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணோம், டிசிப்ளினில் இல்லை, ஸோ சேஞ்ச் பண்ணணும், இந்த டீமில் இந்த கல்ச்சரை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் ஒரு தனி வீடியோவில் கவர் பண்ணுறேன், டிசிப்ளின் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணிச்சு, என்னென்ன பண்ணியிருந்தோம், எவ்வளோ அது எனக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னு. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் வந்து அந்த வீடியோ சில புக்ஸ், அது ஆடியோ புக்காக கேட்டிருந்தேன். அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் ஐடியாஸ் கேதர் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நான் முக்கியமாக ரியலைஸ் பண்ணேன், ஒரு டீம்லேருந்து ஒரு ஒர்க்கை கரெக்டாக முடிச்சு வாங்கணும்னா நம்ம டீமுக்கு கரெக்டாக அந்த ஒர்க்கை தெரிய வைக்கணும். ஸோ இதுதான் ஒர்க்கு, ஸோ இதுதான் அவங்க பண்ணணும், இது அவங்க ரூல்னு. இது நாட் லைக்லி ஒரு பாஸ் மாதிரி இருந்துச்சு, அது இந்த ஒர்க்கை நீ முடிச்சே ஆகணும் அப்படி இல்லாமல், பட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு வந்து அவங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணோம். இத்தனை நாள் நான் அதை கொஞ்சம் திரும்பி விட்டுட்டேன். நான் அதனால் ஃபஸ்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அந்த இது திரும்பி கொண்டு வந்துட்டு அதனால் இருக்கிற அந்த 8 ஸ்டெப் நான் அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது 8 ஸ்டெப்புன்னு ஒரு பசில் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். எப்படின்னா, கிளைண்ட்டுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் காய்ஸ். எப்படின்னா, கிளைண்ட்டுக்கு அந்த சர்வீஸ் கொடுக்குறதே நான் ஒரு பசில் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பசிலில் ஒவ்வொரு பீஸாக இருக்கும், நம்ம ஜாயின் பண்ண அந்த பசில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுமா. ஸோ அந்த மாதிரி பசிலில் பிரித்து நான் வச்சுட்டேன். ஸோ அது அப்போ தான் நம்ம ஈஸியாக என்ன நடக்குது நம்மளால் ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். அது நான் யார் என்னன்னு இன்றைக்கி அசைன் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி டீமும் நல்லபடியாக நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணாங்க. அந்த மாதிரி ஜாலியாக நல்லா போயிடுச்சு. இன்றைக்கி அடுத்து இந்த கிளைண்ட்டுக்கு சர்வ் பண்ணோம்னா டிண்டல் கேர். ஸோ ஓகே, ஃபஸ்ட் கிளைண்ட் அவங்களுக்கு சர்வ் பண்ணியிருந்தோம். அண்ட் அவங்களுக்கு இன்றைக்கி வெப்சைட் ஆடிட் பண்ணி கொடுத்துருந்தோம். நேற்று பிளான் பண்ணியிருந்தது கிருத்தி இதை ஒர்க்கு ஃபுல்லாக எனக்கு வெப்சைட் ஆடிட் பண்ணுறதுலாம் அவன் தான் பார்த்துக்கிட்டான். ஸோ வெப்சைட் ஆடிட் பண்ணி அவன் ஒரு கிட்டத்தட்ட பயங்கரமாக எஃபெக்ட் போட்டிருந்தான். நான் அதில் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை க்ரியேட் பண்ணி நல்ல டைம் எடுத்துகிட்டு அதை பண்ணிவிட்டு அந்த கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணியிருந்தான். ஸோ கிளைண்ட் உடனே கால் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஒரே ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களை நல்லா கேர் பண்ணிக்கிறதுனால அவங்களும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ அப்புறமேட்டுக்கு எந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி சில அப்டேட்லாம் சொல்லியிருந்தோம். சரி, நாங்கள் உங்களுக்கு தேவைப்படுறது ரெடி பண்ணி தரோம். அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அண்ட் அவங்க அடுத்து ஒர்க் பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம நிறைய மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணியிருந்தோம். சரி, நான் அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன். இன்றைக்கி நாங்கள் ரெடில் சர்வ் பண்ணியிருந்தோம். நான் அடுத்து முக்கியமாக எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு ஆஃப்டர்நூன் ஃபுல்லாகவே சிஸ்டம்ஸ் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். ஸோ இன்டர்னல் சிஸ்டம் எப்படி இது பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சிருந்தது என்னது இதில் எனக்கு ஷோ பண்ணி ஆகணும். இந்த மாதிரி நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு கேமராவில் தெரியலன்னு நினைக்கிறேன். பட் நான் இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இதுக்கு என்னென்னு தேவை, அதுக்கான சிஸ்டம்ஸு, ஸோ எல்லாமே கம்பெனி ஓரியன்டாக நான் இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்த பார்ட் வந்துட்டு
அன்றைக்கி ஈவினிங் எப்படி போச்சுன்னா, கிளைண்ட்டோட வெப்சைட் நான் பற்றி பேசியிருக்கும்போது அதுலேருந்து ஒரு இன்சைட் கிடச்சி. அவங்க வந்து பூஸ்ட் 365 சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பூஸ்ட் 365 பற்றி நாங்கள் ஒர்க் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர் நியூவாக இருந்துச்சு. அது ஒரு வித்தியாசமான ப்ராடக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், அந்த மாதிரி நியூ ஆங்கிளில் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டோம். அதை பற்றி ஸ்டடி பண்ணிக்கிருந்தோம். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆச்சு. அண்ட் இன்றைக்கி அதிகமாக டீமோட டிஸ்கஷன் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தோம், எப்படி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா போச்சு. நான் இன்னும் வேறு என்ன பண்ணியிருந்தேன்னா, டாஸ்க்கை சென்ட் பண்ணிவிட்டு எனக்கு அப்ஸ்கில் அப்புறம் சார் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி டே சூப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்டு நான் இந்த ப்ராமிஸை நான் காப்பாற்றுவேன். ஸோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து இதை பண்ணுவேன். இன்றைக்கி மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் அதை பண்ணுவேன். இதுதான் என்னோடய ப்ராமிஸ் கைஸ். Bye. Meet you in the next video.